உயிர் இருக்க மட்டும் போய் கொண்டிருக்கும். இறைவனை அடைகிறதுக்கு அவர்கள் எந்த கஷ்டப்பட்டு இந்த முறை நாங்கள் அந்த கஷ்டம் மட்டும் இல்லை. இராணுவத்தின் தடையை என்ன முள்ளுது? வெள்ளி முள். அனைவருக்குமே வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம யாத்திரை உகந்திலிருந்து கதிர்காமம் செல்வதற்கான அந்த யாத்திரை தொடர்பான காணொலி தொடர்ச்சியாக பதிவிட்டு வரேன். அந்த காணொலி முன்னர் 2 காணொலி பதிவிட்டிருக்குன்னு பார்க்காதாக்கள் அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இது 3வது நாளுக்குரிய காணொலி. நாங்கள் உகந்தையில் ஆரம்பித்து வண்ணாத்திவட்டை என்று சொல்ல இடத்துல தங்கி நின்று முதலாம் நாள், 2ஆம் நாள் அங்கே இருந்து வலிக்கிட்டு அப்படியே குமுக்கனில் தங்கியிருந்த நாங்கள். இன்றைக்கு 3ஆம் நாள் இந்த குமுக்கன் சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல இருந்து எங்களோட பயணம் ஆரம்பமாக போது. 3ஆம் நாள் பயணம் 4ஆம் நாளுக்குரிய இடத்துக்கு செல்ல போகிறோம். 3ஆம் நாள் இரவு தங்கி நிற்கக்கூடிய இடத்துக்குரிய பயணம் எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் எப்படியான அனுபவங்கள் கிடைச்சதுன்றதான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு பார்க்க போகிறேன், காண்பிக்க போகிறோம் மன்னிக்கணும். அப்படியாகத்தான் இந்த கதிர்காம யாத்திரை ஒரு வித்தியாசமான உணர்வு தந்த யாத்திரை, முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு யாத்திரை. முழுமையான காணொலியை பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விவரங்கள் தெரியும். தொடர்ந்து நீங்களும் இந்த யாத்திரையில் எப்படி இணைந்து கொள்கிறோம் என்பது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்படியாகத்தான் காலை வேளையில் எழுந்தோடனே வேல்களுக்குரிய சிறப்பு பூஜை வழிபாடுகள் பாடல்களோடு தொடர்ந்து இந்த வேல்கள் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்படும். இரவு வைக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த வேல்கள் பாடல் பாடி வேலுக்குரிய பூஜையை செய்து அந்த வேலை மீளவும் தூக்கி தங்களுடைய தோள்களிலே சுமப்பார்கள். வேலோடு தான் அந்த பயணம் அமையும். அப்படியாக வணக்கம் சாமி. வணக்கம். இன்றைக்கு 3ஆம் நாள் பயணம் ஆரம்பமாகுது. இன்றைக்கு எப்படி அமைய போகுது பயணம்? நாங்கள் உகந்த மலையிலிருந்து முதல் வண்ணாத்திவட்டைக்கான பயணத்தை ஆரம்பித்தோம். 2ஆம் நாள் குமுக்கன் ஆற்றை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தோம். இன்று குமுக்கன் ஆற்றிலிருந்து நாவலடியை நோக்கி எங்கள் 3வது பயணம் ஆரம்பமாகின்றது. இத்தருணத்திலே மிகவும் மக்கள் பக்தி பரவசத்தோடு இந்த பயணத்தை மேற்கொள்வது கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இராணுவத்தின் தடையை மீறி மக்கள் செல்வதை கண்டுகொள்ளக்கூடியதாக. இப்போ அடுத்தது எங்கே போய் நாங்கள் தரிச்சு நிற்கிறோம்? நாங்கள் நாவலடிக்கு போகிறோம். நாவலடியை போய் தரித்து நிற்கிறோம். சுவாமி சார் நன்றி. அப்படியாக சாமி சொன்னது மாதிரியே 3ஆம் நாள் யாத்திரை இன்றைக்கு காலையில் குமுக்கன் ஆற்றிலெல்லாம் நேற்றைக்கு நாங்கள் நீராடி மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் இங்கேருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். மக்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல இராணுவத்தினருடைய ஒரு கணக்கெடுப்பு மாதிரியான விஷயம் இல்லாட்டி இராணுவத்தினர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள பிறகுதான் விடுவிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை உணரக்கூடியமாக இருந்தது. அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு தடுப்பு போட்டு போகக்கூடிய மக்களே எண்ணினார்களா இல்லாட்டி என்ன செய்தார்கள் தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தராகத்தான் அங்கே இருந்து வழியை அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்தை நோக்கி செல்வதற்கு அனுமதித்திருந்தார்கள். அப்படியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைந்த யாத்திரிகைகள் இந்த இடத்துல குமைந்து இருக்கக்கூடியதையும் அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக அங்காலே செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்குறீங்க. அப்படியாக இன்றைய 3ஆம் நாளுக்குரிய இந்த யாத்திரை காலை வேளையில் ஆரம்பமாகுது. அப்படியாக ஒருத்தராக அந்த வரிசையில் வெளியில் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, வேறுபட்ட அனுபவம் இந்த 2 நாளும் எனக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களும் அப்படித்தான் அமையும் என்று நான் நினைக்கிறேன். 2ஆல் ஒரு இறை அனுபவத்தை தேடிய பயணத்தில் பல்வேறுபட்ட விஷயங்களை உணர்ந்து கொண்டும் நேரடியாக அனுபவித்து கொண்டும் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியாக நாளுக்கு நாள் தினம் வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். பல பேரோடு கதைக்கிறோம், பல பேரோடு கதைத்து இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறோம். அப்படியாக இறைவனை அடையக்கூடிய அந்த பாதைகள், வழிகள், நிறைந்த பாதைகள், வழிகள் இருந்தாலும் இந்த காட்டுப்பாதையினூடாக செல்லக்கூடியது. இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு சிறுவனை இருவரும் அருகில் 2 கைகளையும் பிடிச்சி மெதுவாக அவர் நடந்து போகிறார். அவையும் பிடிச்சி கொண்டு வரையணும். சின்ன பிள்ளை பாருங்கள், இப்போவே யாத்திரை செல்ல ஆரம்பிச்சிட்டார். இவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக யாத்திரை செல்வார் என்றதையெல்லாம் எண்ணி பாருங்க. அப்படியாகத்தான் இந்த யாத்திரையினுடைய இந்த வளர்ச்சி இருக்குது. சின்னஞ்சின்னனாக சிறுவர்களாக தொடங்கியவர்கள் இன்று பெரியவர்களாகி முதியவர்களாக அங்கே பாருங்க, அவர்களெல்லாம் இயலாத நிலையை கூட இந்த யாத்திரையை செல்கிறார். என்றால் அந்த முருகப்பெருமான் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த முருகப்பெருமான் எல்லாத்தையும் மாற்றி தருவார், அவர் எல்லாத்தையும் மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில்
நதி கடக்கும் இடம் என்று இந்த இடத்துல ஒரு பதாகை போடப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளால் எல்லாம் பயணம் செய்ய வேண்டி இருக்குமென்று முன்னே காணொலிகளையும் பார்த்துருக்கிறேன். அப்படியான விஷயங்களை நாங்களும் அப்படியான அந்த தண்ணி சிறிய நதிகளின் ஆறுகளுக்கு எல்லாம் கடந்து மற்ற பாதைக்கு செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. இதுதான் குமுக்கன் ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியில் நாங்கள் அங்காள குளிச்சு நாங்கள் இந்த ஆற்றை கடந்து நாங்கள் அங்காளி பக்கம் காட்டுக்கு போகணும். இது இந்த இடத்துல வந்து அருகில் அந்த பிடித்து கொண்டு போகிறதுக்குரிய கயிறுகள் எல்லாமே கட்டப்பட்டு அதால் அந்த யாத்திரிகள் கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. நாங்களும் இதால் தான் கடக்க போகிறோம். எனக்கு இந்த காட்சிகளை பார்க்கல வந்து சில சமயங்களில் யுத்த காலத்தில் எங்களுடைய அந்த காட்சிகளை பார்த்த மாதிரி இருக்கும். தலையில் பொருட்களை தூக்கி கொண்டும் கைகளில் பிள்ளைகளை சுமந்து கொண்டும் நாங்கள் பெற்ற அந்த அந்த அனுபவங்களை வந்து கண்முன்னே கொண்டு வரக்கூடிய மாதிரியான நிறைந்த விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு இந்த காணொலியில் நான் அதிகளவாக அந்த காட்சிகளை பார்த்துருக்கிறேன். அதால் தான் தலைப்பு கூட அப்படியாக இருந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த இந்த நதிக்கால இப்போ கடந்து போகிறோம். அப்படியாக அந்த நதியை கடந்து இங்கால வந்தால் இன்னும் ஒரு பெரிய நதி. முதல் கடந்து வந்து ஒரு அளவான நதி. இங்கால வந்து அதிகளவான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர் பரப்பை வந்து நாங்கள் இந்த இடத்துல கடக்க வேண்டியிருக்குது. இந்த யாத்திரையில் எல்லா அனுபவங்களையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதான் இந்த அனுபவம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைந்தவர்கள் இதில் வந்து ஒவ்வொருத்தரை பிடித்து கொண்டு பிள்ளைகளை தலையில் சுமந்து கொண்டு அங்கே பாருங்கள் தோளில் எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைகளை சுமந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை கையிலையும் தோல்லையும் தலையிலையும் சுமந்து கொண்டு இந்த நதியை வந்து இந்த இடத்துலையும் கடந்து தான் அங்கால இடத்துக்கு வந்து பயணம் செய்யணும். நீங்கள் நினைச்சு பாருங்க, இந்த வயது முதிர்ந்தவர்கள் எல்லாமே இந்த இடத்தால் வரையணும். ஆனால் எல்லாருமே போகக்கூடிய ஒரே பாதை இந்த பாதை தான். இதில் போட்டில் பயணம் செய்யலுமோ இல்லாட்டி வேறு எதுவும் இயந்திரங்கள் மூலமாக அங்காளி பக்கம் போகலுமாண்டா இல்லை. கட்டாயம் இந்த தண்ணிக்கால நடந்து தான் அங்காளி பக்கத்துக்கு வந்து பயணம் செய்யணும். அப்படி இல்லாவிட்டால் வேறு ஏதும் இடத்தால் வந்து தூர தேசம் சென்று இந்த நதியை கடக்காமல் இங்காளி பக்கம் வரணும். அப்படியெல்லாம் சாத்தியப்படாது. அதால் இந்த இடத்தாலே தான் பார்த்திங்கன்னா அனைவருமே கடந்து செல்வார்கள். நாங்களும் கூட இந்த நதியினூடாகத்தான் கடந்து செல்லப்படும். கிட்டத்தட்ட எங்களுடைய முழங்காலுக்கு மேலே இடுப்பளவுக்கு செல்லாவிட்டாலும் அதில் மட்டும் கொஞ்சம் குறைந்த அளவில் அந்த தண்ணி நீரினுடைய மட்டத்தை வந்து நீங்கள் இங்கே நேராகவே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த காட்சியை பார்க்கும்பொழுது உண்மையாகவே எனக்கு அந்த யுத்த காலத்துக்கு சென்ற மாதிரியே போட்டுது. எங்கடாக்கள் இறுதி காலத்தில் அந்த நந்தி கடலுக்குள்ளாலையும் அந்த கடலுக்குள்ளால் நடந்து வந்த அந்த காட்சியை வந்து மனக்கண்ணுக்குள்ள அப்படியே உடனே எனக்கு இந்த இடத்துல அந்த எண்ணம் தான் வந்து ஓடிச்சு. அப்படியாக இந்த இடத்துல இராணுவத்தினர் இங்கே பாருங்கள் அந்த மக்களை காப்பாற்றி மேலே ஏற்றி விடினா. ஆனால் எங்களுக்கு என்ன நடந்ததுன்றது வந்து கடவுளுக்கு தான் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியாக இந்த இடத்துல இந்த கடலை கடந்து இந்த நதியை கடந்து எங்களுடைய பயணம் வந்து போகுது. இன்றைக்கு நாங்கள் 4வது இடம் வந்து நாவலடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். அங்கே தான் இன்றைய நாள் 4ஆம் நாள் 3ஆம் நாள் நாங்கள் தங்கி நின்று 4ஆம் நாள் பயணத்தை ஆரம்பிப்போம். நாவலடியில் சிறப்பாக ஒரு வைரவர் பெருமான் இருக்கிறார். அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வமாகவும் இந்த அடியவர்களை வந்து இங்கே பாத யாத்திரைக்கு வந்து ஒரு மிக விருப்பத்துக்குரியவும் வேண்டுதலுக்குரியவும் சக்தி வாய்ந்தவராகவும் அந்த நாவலடியில் இருக்கக்கூடிய வைரவ பெருமானை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நேரில் சென்று அந்த விஷயங்களை பார்க்கலாம். ரோஹரா 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 நாங்கள் வந்தோமே எங்களை காக்கே அப்பன் முருகன் வந்தானே
ரோஹரா முருகா வேல் வேல் முருகா ரோஹரா சார் முருகா முருகா அரோகரா அரோகரா. யாத்திரையில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த காளைக்கடன் கழித்தல் இல்லாட்டி எங்களோட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த விஷயம் ஒரு வித்தியாசமானது. அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்காத எல்லா விஷயங்களையும் இந்த யாத்திரையில் அனுபவிப்போம்ன்றது தான். அதில் ஒரு அண்ணன் இப்போ வாளியோடு போயிருப்பார், தன்னுடைய அந்த தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக செல்கிறார். அப்படி தான் நாங்கள் கூட இங்கே தனிப்பட்ட டாய்லெட் கிடையாது, இல்லாட்டி டாய்லெட்டே இருக்காது. தனிப்பட்டது என்பது தானே டாய்லெட் என்பதே இருக்காது. காடுகளுக்குள்ளேயும் வனாந்திர பகுதிகளுக்குள்ளேயுமே சென்று தான் அந்த தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்கிறோம். அப்படி தான் இந்த யாத்திரையில் வந்து அமையுது. முதல் நாள் உகந்தையில் வந்து அந்த வசதி இருக்கும், அதை தாண்டி மற்ற நாட்களில் அந்த வசதிகளே இல்லை. இது வந்து முள்ளு, என்ன முள்ளு இது? வெள்ளி முள். வெள்ளி முள்ளு குத்தினா விஷயம் அப்படியா? ஏன் வெள்ளி முள்ளுன்னு சொல்ற? அப்படி வெள்ளியா இருக்கு. வெள்ளியா இருக்கிறபடியா வெள்ளி முள்ளு. ஆனால் கூடுதலான விஷயம் முள்ளா கருதப்படும். வித்தியாசமான முள்ளு தான். யாழ்ப்பாணத்திலேயும் இருக்கா? யாழ்ப்பாணத்திலே நான் 2 பாடி முடியுங்கள் அந்த வசனத்தை. நாளும் அருள் புரிவான். வேலுண்டு மயிலுண்டு வினை தீர்க்க வழியுண்டு. வேலவன் அருள் உண்டு வேண்டிடும் அடியார்க்கு வேலன் துணை வருவான். தங்கமயில் வரும் வேலவான் நாங்கள் தெய்வம் அல்லவா. எங்கள் நிலை அறிந்து கொஞ்சம் முருகையா, நாங்கள் இன்பமுடன் வாழ வேண்டும் முருகையா முருகையா. தங்கமயில் முருகா தங்கமயில் முருகா தங்கமயில் ஏறி வரும் வேலவா. நீ தமிழ் தெய்வம் அல்லவா. நாட்டில் உள்ள வறுமைக்கு நீங்கணும், நாட்டில் உள்ள வறுமைக்கு நீங்கணும். ஆயுதத்துக்கும் தமிழர் புகழ் ஓங்கோணும், மாட்டி வரும் துன்பஞ்சாவன் தொலையோடும். தமிழர் வாழ்க்கையிலே இன்ப கொடி மலரொன்றும் மலரொன்றும். தங்கமயில் முருகா தங்கமயில் முருகா தங்கமயில் ஏறி வரும் வேலவா. நீ தமிழர் வானுங்கும் தெய்வம் அல்லவா. சூழல் குலம் அழிய வந்த சண்முகா, சூழல் குலம் அழிய வந்த சண்முகா. உந்தன் சிந்தையில் நம்மளியும் முன்னே ஓடிவா ஓடிவா. சீரமிகு தமிழர் மானம் விழுவதா, சீரமிகு தமிழர் மானம் விழுவதா. உந்தன் வேலை நம்பி இருப்பவர்கள் அழுவதா அழுவதா. தங்கமயில் முருகா தங்கமயில் முருகா தங்கமயில் ஏறி வரும் வேலவா. நீ தமிழர் வாழும் தெய்வம் அல்லவா. நீ தமிழர் வாழும் தெய்வம் அல்லவா. நீ தமிழர் வாழும் தெய்வம் அல்லவா. அப்படியாக உற்சாகமாக அருமையாக முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய அந்த பாடல்களை எல்லாமே பாடிக்கொண்டு பயணம் தொடருது. எங்களோட காலை வேளையில் ஆரம்பித்ததால் இந்த வெயிலுக்கு முன்னரே சென்று விடணுன்றது வந்து எல்லாரோடையும் வந்து விருப்பம். என்றால் வெயில் கூடி சென்றால் நடக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும், களைப்பாக இருக்கும், வேர்வை இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ எங்களோட உடல் சோர்வடையும். அதனால் வெயிலுக்கு முன்னர் நடக்கக்கூடிய நீண்ட தூரத்தை நடந்து முடித்து விட்டால் அதுக்கு பிறகு மெதுவாக ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்ற மாதிரியாக காலையிலேயே பயணம் வந்து ஆரம்பிச்சிடும். இங்கே நடந்து செல்லக்கூடிய இந்த வனாந்திர பகுதியில் பாருங்கள், பெரிய பெரிய எலும்புகள், விலங்குகளுடைய எச்சங்களை வந்து நாங்கள் பல இடங்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் எங்களையே மிரள வைக்கக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் வந்து அமையும். யானையினுடைய முழுமையான எலும்பு, இறந்த நிலையில் மற்ற மிருகங்களுடைய எலும்புகள் எல்லாமே ஆங்காங்கே இருக்கைகளை பார்க்கல சில பயங்கள் வந்து போகும். ஏனென்றால் மிருகங்களை இன்னொரு மிருகங்கள் வேட்டையாடித்தான் இங்கே அந்த எலும்புகள் வந்து காணப்படுது. மனிதர்கள் இந்த இடத்துக்கு வந்து வேட்டையாடுவது வந்து குறைவு. அப்படி இருந்தாலும் அந்த விஷயங்களை பார்க்கல சிறுத்தையோ புலியோ வந்து தான் அந்த மிருகத்தை வந்து வேட்டையாடி இருக்குது.
அப்போ இது முழுவதுமாக வனாந்திரம், இந்த வனாந்திரம் முழுவதுமே கொடிய விலங்குகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியது. ஆனாலும் முருகப்பெருமான் மீது அந்த கொண்ட நம்பிக்கையும் முருகனும் அருளாலையும் முருகான்னு சொல்லிக்கொண்டு இந்த வனாந்திர பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒரு மிக வித்தியாசமான உணர்வு. நான் திருப்ப சொல்கிறது அந்த விஷயம்தான் மிக வித்தியாசமான. எங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முறை என்றாலும் செல்லக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கதிர்காமம் உகந்தையிலிருந்து செல்லக்கூடிய அந்த யாத்திரை. அப்படி ஒரு உணர்வு வரும், அப்படி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உண்மையாகவே. இப்போ அடுத்ததாக இங்கே சிறிய சிறிய நீர்நிலை எல்லாம் இருக்குது. இதை கடந்து தான் போகணும். ஆனால் மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடங்களால் எல்லாம் போக இயலுமா இல்லையான்றது பெருங்கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடங்களால் நாங்கள் கடந்து செல்லலாம். என்ன குளிராக ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. என்ன குளிர் அச்சில சட்டாம போகணும். அரசு மட்டும் இல்லை. அப்படியே யாத்திரையாக பயணம் செய்து கொண்டு பொழுதுமையாகவே மனித நேயம், இந்த மனிதாபிமான விஷயங்கள் எல்லாமே அதிகளவாக நான் பார்த்தேன். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது, அந்த போட்டி என்றது இல்லை. அதே மாதிரியாக இந்த யாத்திரிகளுடைய பசியாற்றக்கூடிய இல்லாட்டி அவருடைய தாகம் தீர்க்கக்கூடிய செயற்பாடுகள் எல்லாமே மிக தாராளமாக இந்த வனப்பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பல்வேறுபட்டவர்கள். இங்கே வருங்க அந்த சோலரில் வேலை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு வச்சு சார்ஜ் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல சேவட் கொடியோன் அமைப்பு, அந்த அமைப்பினர் இந்த இடத்துல தாகம் தீர்க்கக்கூடிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கணும். இங்கே வரக்கூடிய இதால் நடந்து செல்லக்கூடிய யாத்திரிகள் அனைவருக்குமே தேநீர் கொடுக்கணும். இந்த இடத்துல மிக ஒரு போற்றுதற்குரிய செயல். என்ன எவ்வளவோ தாகத்தில் எவ்வளவோ அவர்கள் சோர்வில் வருவார்கள். அப்பொழுது இந்த தேநீரை பார்க்க எனக்கெல்லாம் ஒரு டீயோ இல்லை ஒரு பிளேன் டீயை கண்டாலே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அதை குடித்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு சாதித்த உணர்வோட மீளவும் இன்னும் வேகமாக எங்களுடைய பயணம் தொடரும். அப்படித்தான் நிறைந்தவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த சேவற்கொடிய அமைப்பு இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கோம். இப்படி நிறைந்த அமைப்பினர் இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்கள், ஒரு பெரிய கிடாரம் எல்லாம் கொண்டு இந்த இடத்துல அதை காய்ச்சி இந்த இடத்துல மக்களுக்கு அப்படியே கொடுத்து கொண்டிருக்கணும். எல்லாரும் வேண்டி அமைதியாக இனிமையாக பருகிட்டு இந்த பயணத்தை தொடருக்கணும். கதிர்காம இந்த யாத்திரையை பொறுத்தவரையில் எனக்கு இது முதல் முறை அனுபவம். உங்களுக்கும் தெரியும், நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் நான் இந்த இடத்துல பார்த்த விஷயம் உண்மையாகவே எனக்கு அப்படி ஒரு புல்லரிக்கக்கூடிய விஷயம்தான். காட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த விஷயமெல்லாம் பார்க்கலாம் என்ற மாதிரியாக இங்கே பாருங்கள். நான் எருமை மாட்டினுடையதாக இருக்கும், அல்லாவிட்டால் ஏதும் பசுமாடு அப்படியாக ஏதோ மாடுகளினுடையது. அப்படியே அந்த கொம்போடு சேர்ந்த முகம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்று. நாங்கள் வெளியில் சாதாரணமாக இப்படியாக பார்த்து விட முடியாது. காட்டுக்குள்ளே வந்தபடியால் இது வேட்டையாடப்பட்ட மிருகத்தினுடைய அந்த தலை, இந்த விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்குறோம் நேராக. எனக்கு பார்க்க புல்லரிச்சிட்டு மெய் செலுத்திட்டுமா இப்படி ஒரு காட்சியை காண கிடைக்கிறத நினச்சி எனக்கு இங்கே பாருங்கள் அந்த தலைப்பகுதி பல் அப்படி இப்படியெல்லாம் ஒரு ஆக்ரோஷமாகவும் இருக்குது பார்க்கல. ஆனால் அது ஒரு மிருகத்தினுடைய தலைப்பகுதி என்றதை நன்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியான விஷயங்களை பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த வனாந்திர பகுதி வரும். எனவே இறைவனை தேடிய ஒரு பயணம் என்பது மட்டுமல்ல, நான் முன்னர் சொன்னது போலவே ஒரு வாழ்க்கை பயணம். இது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பயணமாக அமைந்தது தான் இந்த யாத்திரையும் கூட. அப்படியாக மக்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து பயணிக்க போகிறோம், அடுத்த இடத்துக்கு செல்ல போகிறோம். இன்னும் நிறைந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு வயதான அம்மா அங்கே பொல்லை உண்டி நடந்து கொண்டு வரா. அப்படி இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னா யானையினுடைய அந்த லத்தி இது உடனே இப்போ நினைக்க ஒரு குறிப்பிட்ட சில மணித்தியாளங்களுக்கு முன்னல் போடப்பட்டிருக்கக்கூடியது. ஏனென்றால் அவ்வளோத்துக்கு ஈரத்தன்மையோட காட்சி கொடுக்குது. நான் நினைக்கிறேன் முன்னாள் பாத யாத்திரிகள் வரும்பொழுது அவர்களை கண்டு இங்கேருந்து தூர விலகி போயிருக்கலாம்.
அப்படியாக இங்கால நீங்கள் இப்போ இதில் பார்க்குற இது வந்து யானையினுடைய ஒரு முகம். நினைக்கும் ஒரு சிறிய அளவிலான யானை, அந்த யானையினுடைய முகத்தினுடைய எலும்பு பகுதி. அப்படியாக பல விஷயங்களை பார்த்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தங்கக்கூடிய இடம் வந்து நாவலடி. கதிர்காம கந்தனை நோக்கி, அந்த கதிரமலை முருகனை நோக்கி, 7 மலையானை நோக்கி முருகா முருகா என கோஷம் போட்டுக்கொண்டு போகக்கூடிய இந்த பயணம் இப்படி போயிட்டுருக்கு யாத்திரை 3 நாள். மழை இல்லாதால போன வருஷத்தையோட இந்த வருஷம் கஷ்டம் இருக்குது. ஆக்களும் கூட போன வருஷம் வந்த விட இந்த முறை 2 மடங்கு அப்படி சொல்லலாம். அப்படியா 2 மடங்கு தான் அப்படி சொல்லலாம். அது நிறைய மக்கள் அதுக்கு காலடிக்கு பக்தர்களை கூட்டிக் கொண்டு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய வர வச்சு கொண்டே இருக்கு மக்கள் இருக்குது. வருங்காலத்தில் எல்லா பேரையும் வந்து அவர்கிட்ட காலடிக்கே சேர்த்து எடுத்துருவார். சரின்னு அப்படியே பயணம் செய்து கொண்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருந்துச்சு, நிறைய பேர் குளிச்சு கொண்டுச்சோம். சரி நாங்களும் குளிக்கலாம் அந்தந்த எண்ணத்தோடு தான் நானும் வந்து இப்போ அங்கே போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நீர்நிலை, இந்த இடத்த வந்து உப்பு ஆறு இல்லாட்டி உப்பு நீர் என்ற மாதிரியாக சொல்லுவினோம். ஏனெண்டா கடலோட கலந்து இருக்கக்கூடிய இல்லாட்டி உப்பு தண்ணியாக இருக்கக்கூடிய பகுதி என்று. ஆனால் இந்த உப்பாறு வந்து சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய, நான் நினைக்கிறேன் இதால் நிறைந்தவர்கள் நடந்து போனதுக்கு பிறகு அப்படி வந்துச்சு என்ன தெரியல, சேரும் சகதியுமாக சேராக இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைந்த யாத்திரிகள் வந்து குளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. நானும் கண்ணூடாக பார்க்குறேன். ஆனால் இதில் குளித்தாலும் நன்மை என்ற மாதிரியாக சொல்லினோம், இதில் குளிக்க வேணும் கட்டாயம் என்ற மாதிரியாக எல்லாம் சொல்லினோம். ஆனால் செருப்போடு நடக்க இயலாது, செருப்போடு நடந்தால் செருப்பு புதஞ்சிடும். அப்படியாக புதையக்கூடிய இடமாகவும் இருக்குது. சில இடங்களில் தண்ணி தெளிவாக இருக்குது. சில நிறைந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணியின் நிறமே மாறி ஒரு சேற்றின் கலருக்கு வந்து அந்த நிறம் வந்துடுது. ஆனாலும் அந்த இடத்துல நிறைந்தவர்கள் இருந்து குளித்து அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது என்னது குடிக்கிறதுக்கா? இதுக்கு குடிக்கிறீங்களா? அப்போ நாங்கள் இது தண்ணியா சேரா? சேத்துல குடிக்கிறது. இறைவன் விதிப்படி நடக்கணும். இதுதான் தண்ணி, குளியன்னா குளிக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு பாடம். சில இடத்துகள்ல நம்ம போகக்குள்ள வந்து தண்ணி இல்லையா இப்படியான அனுபவம் வந்து நம்மளை வெளிப்படுத்தியே ஆகணும். அதுதான் இறைவன் இந்த வழியை காட்டிட்டார். உணர்ந்து வாழு. உலகத்துல இப்படியும் இருக்கு, நீ வாழ்ற வாழ்க்கையில் வாழ்க்கை என்றதை காட்டுறாரு. இது ஒரு முன்னுதாரணம். அண்ணா வணக்கம். எவ்வளோ இது உங்களோட எத்தனையாவது யாத்திரை? 4வது யாத்திரை. அப்போ உங்கள்ட்ட இந்த அனுபவங்கள் நாங்கள் கேட்கலாம். எப்படி இருக்குது இந்த யாத்திரை? இப்போ நீங்கள் 4ஆம் தரம் நடக்கிறீங்க. சித்தர்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பாக்கியா நம்ம கஷ்டப்படுறோம். இறைவனை அடைகிறதுக்கு அவர்கள் எந்த கஷ்டப்பட்டு இந்த இறைவன் அடைஞ்சாங்களோ அதில் ஒரு மடங்கு சரி நம்ம பட்டு தான் அவனை அடைகிறதுக்கு, அவன் பாதத்தை சரணடைகிறதுக்கான வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இறைபக்தியோடு வந்தோம்னா நெடுக இது போகணும். எந்த ஒரு கெடுபிடிகளாவது இதுக்கு நிவர்த்தி பண்ணாமல் நெடுக இந்த யாத்திரை போய்கிட்டு இருக்கணும்னா ஜனங்கள் கூடி எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், முருகன் அருள் கிடைக்கணும். கருகாம கந்தன் துணை. நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். வளமைக்கு மாறாக இந்த வருஷம் வந்து நிறைந்த மக்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கணும் அந்த மாதிரி சொல்லி வைக்கிறோம்.
அப்போ அதால் கலந்து கொண்ட எல்லாருக்குமே இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு கொண்டிருக்கார். அப்போ அவரை நம்பி வர எல்லாருமே அவர் காப்பாற்றணும். வருகிறோம், தொடர்ந்து பயணிப்போம். அங்கே வரணும். அதில் இன்னும் ஒரு பெரிய மாட்டினுடைய கொம்போடு இருக்கக்கூடிய தலை பகுதி அங்கே அந்த சாமி கொண்டு வரார். பார்க்கலாம். அதை முதல் ஒரு சிறியதாக தான் பார்த்துனாங்க, 2 தலையோட கொம்பு. இங்கே பெரிய கொம்போட ஒரு பெரிய மாட்டினுடைய கொம்பு, எருமை மாட்டினுடைய கொம்பாக இருக்கும். நீங்களும் அதை எடுத்து கொள்ளலாம், காய் செய்யும். இப்போ எங்கே போகிறோம் நாங்கள்? நம்ம இப்போ நாவலடி போகிறோம் நைட் தங்குற இடத்துக்கு. அப்போ இன்னைக்கு 3ஆம் நாள் தங்குறது வந்து அந்த இடத்துல அங்கே தங்கி அடுத்த நாள் வியாழை காலையில் எப்படியும் 2 மணி ஆகும் வியாழை போய் கட்டுறதுக்கு. மதியம் 2 மணி ஆகும். மதியம் 2 மணி ஆகும். இடையில சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்டுட்டு அங்கே அளவுனா சரி. ஓகே. இன்னைக்கு இங்கே எதுவும் தருவாங்களா? இங்கே இன்றைக்கு வியாழை சித்தரிங்குரல் அமைப்பால் சாப்பாடு ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று மாமாங்க டீம்னு சொல்லி அவங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓகே. இன்றைக்கு 3ஆம் நாள் பயணம் இதில் நிறைவடையுது. மான்கொம்பு அது இந்த சட்டத்துக்கு முரணானது. சட்டத்துக்கு முரணானது. பார்த்துட்டு போகலாம், கொண்டு போக யோசிக்கலாம், சும்மா தூக்கி அளவு பார்க்கலாம். எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சா நம்மளை கொண்டு போயிடுவான். ஓகே. உங்களோட இது எத்தனாவது பயணம் கதிராமன்? இது 2வது பயணம். 2 தடவை வேலோட மேலே இருந்தால் பாருங்க. வேலோட மேலே எப்படி போன பயணத்துக்கும் இந்த பயணத்துக்கும் எப்படி நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம். எதை வச்சு சொல்றீங்க? என்னை பொறுத்தளவில் போன முறை நான் சரியான கஷ்டமாக தான் வந்தேன் நான். இந்த முறை எனக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு சந்தோஷமாகவே வலிக்கிட்டேன். அதான் உங்களை பார்க்க தெரியுது, நீங்கள் சந்தோஷமாக ஜோக் அடிச்சு கொண்டு ஒரு ஜாலியான பயணமாக போய் கொண்டிருக்கிறீங்க. அது போன வருஷம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டும் இந்த வருஷம் தென்போட போய் கொண்டிருக்கீங்க. வரணுமென்ற குறிக்கோள் எனக்கு. ஆனால் ஒரு இதுவும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நான் செஞ்ச பாக்கியம் அந்த முருகப்பெருமானை நடந்து பார்க்க போறேன்றது. ஏன்னா நான் ஒரு 6 மாசமா வருத்தமாக கிடந்தேன். நான் நடக்க இயலாது. ஒரு ஆள் உதவியில தான் வந்தேன் நான் போன முறை. ஆனால் அப்படி வந்து நான் ஒரு கைவிடலை. இந்த முறை நான் ஆகி போன முறை வருத்தத்தோட வந்திருக்கீங்க. வருத்தத்தோட வந்தேன். இந்த முறை அந்த வருத்தம் எல்லாம் மாறி அடுத்த முறை வந்தாண்டாயா நான் உனக்கு பெயில் வாங்கி வருவேன்னு சொன்னேன். அது நான் நினைச்சது நிறைவேறிட்டு நான் வேலை கொண்டு போறேன். வருத்தம் மாத்திட்டா நீங்க வேலையோட இந்த வருஷம் அவரை பார்க்க போறீங்க. இனி தொடர்ந்து போய்கொண்டே இருப்பீங்க. இந்த உயிருக்கு மட்டும் போய்கொண்டே இருப்பேன். அவர் கூப்பிட்டா போய்கொண்டே இருப்பேன். கூப்பிடாருன்னா அவர் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி நான் போவேன். அதான் உண்மை. மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி. உங்களோட வார்த்தையை கேட்க சந்தோஷமா இருக்கு. இந்த மெட்டாக்களும் இதை இந்த முருகப்பெருமானோட பேரும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருப்பாங்க. அவர் எடுப்பார். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா மற்ற வந்தாரம்ல ஒரு கழிச்ச உடனே கமலாக்கர் ஏரியா ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு மீன் கடையில வந்து ஒரு அம்மா சொல்றா, இவங்களாம் முருகன் வர சொன்னதா, இவங்க நடந்து போகணும், ஏன் பஸ்ல போகிறாதான்னு கேட்கிறான். நான் திரும்ப கேட்டிருப்பேன், நம்ம ஜாத்திரையில போகக்குள்ள கதைக்க கூடாது. அப்ப முருகன்ட்ட சொன்னா இவ அடுத்த முறை நடந்து வருவா உனக்கிட்ட சொன்னா. அதே மாதிரி இன்னொரு ஆள் எங்களோட ஒரு ஆள் வந்தவர் எங்களை முந்தி போவாரு. நான் எந்த மனதுக்கு நினைச்சேன்னா வேற முருகன் கேட்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஆள் சொன்னாரு வேற முருகன் கேட்பாண்டு. அதே மாதிரி டெய்லி அவர் திரும்பித்தாரு. போயிடலாம இப்போ ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து போயிட்டாரு. அதாவது ஆக நடிக்கையும் கூடாது, எல்லா அளவோட இருந்தா அவரு நம்மளை கொண்டு சேர்ப்பாரு. முருகனை நம்பி முருகன் பக்தியோட நம்பிக்கையோட போகணும். ஆகவே எனக்கு தான் முருகன் பக்தி ஓவராகவும் போக்குறாங்க. அது நடிப்பு. நம்ம இயல்பாகவே நம்ம போய் கொண்டிருந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லை, அவர் நம்மளை கொண்டு சேர்ப்பார். எங்களுக்கு இது முதல் முறை என்றபடியால இப்போ உங்களோட மாதிரி ஆக்களோட இணைந்து பயணிக்க வந்து எங்களுக்கு அந்த அனுபவம் தெரியுது. நீங்கள் சொல்லித்தாரீங்க, எங்களுக்கு இதில் இருக்கும் அதில் அது இருக்க மாட்டேங்குது. அடுத்த வருஷம் பயணிக்க நாங்கள் 2-3 பேரை கூட்டிக் கொண்டு வந்து அப்படி பயணிக்கலாம் முருகன் அருள்வாள். நன்றி அண்ணா, நன்றி சாமி. தொடர்ந்து நாங்கள் போவோம். இந்த இடத்துல 3ஆம் நாள் தங்குவோம். நாளைக்கு காலையில் திருப்ப வலிக்கிறோம். 5 மணிக்கெல்லாம் ஓகே, நன்றி.
அப்படி பல்வேறு விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அவை எல்லாத்தையுமே நாங்கள் கிரகிச்சு எங்களுக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இப்போ நாவலடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடம் எப்படி அமைய போகுது என்று தெரியலை. ஏனென்றால் முதல் நாள் வெட்டை என்ற வெளிப்பகுதியில் இருக்கைக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவம். முழுவதுமாக வானத்தை பார்த்தபடி தான் நித்திரையை கொண்டு நாங்கள் சுற்றி வர எங்களுக்கு மேலே மரமோ இதோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இரண்டாவது நாளில் குமுக்கன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து முழுவதுமாக மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே தான் நாங்கள் உறங்கி இருந்தார்கள். அப்படியாக இப்பொழுது நாங்கள் நாவலடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைந்தவர்கள் முன்னரே வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். ஒரு மரங்களுக்கு கீழே வெயில் இல்லாத இடங்களில் வந்து தங்களுடைய தங்குமிடங்களை வந்து அவை தேர்வு செய்து கொள்ளுவினோம். தேர்வு கொண்டுட்டு தாங்கள் கொண்ட அந்த உணவுகளை வந்து சமைத்து உண்ணக்கூடியாக்கள் குடும்பமாக இணைந்து ஒரு இடத்துல சேர்ந்திருந்து சமைச்சு சாப்பிடுவினோம். மெட்டாக்கள் இந்த அமைப்புகளால் உணவு கொடுக்கல வந்து வரிசையில் நின்று தங்களுடைய உணவை பெற்று சாப்பிடுவோம். அப்படியாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து போய்கொண்டே இருப்பினோம். இங்கே யாரும் யாரையும் கேட்பதற்கோ குறை சொல்வதற்கோ இல்லாட்டி எதுவும் செய்வதற்கு இல்லை. அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் எல்லாத்தையும் வந்து செய்து கொண்டக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்தோடனே தேநீரும் யாழ்ப்பாணத்தில் வந்து பருத்த பிஸ்கெட் என்று சொல்லுவினோம். பிஸ்கெட் போல் இருக்கும், ஆனால் அது காஞ்ச நிலையில் இருக்கும் பருத்த பிஸ்கெட். அந்த பருத்த பிஸ்கெட்டும் தேநீர் இருந்துச்சுன்னா மிக அருமையாக இருக்கும். அந்த தேநீர் வந்து மூலிகை தேநீர் என்ற மாதிரியாக சொல்லிச்சுனா அந்த விஷயம் தான் இப்போ இதில் தெரியணும். அதையும் வேண்டி குடிச்சிட்டு நாவலடி எப்படி இருக்குது, இந்த நாவலடியில் இந்த இடத்துல தங்க போகிறோம் என்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அதோட நாவலடியில் வைரவர் பெருமான் இருக்கிறார், அந்த வைரவ பெருமானுடைய தரிசனம் பார்க்க போகிறோம். அப்படி எவ்வளோ தூரம் இந்த நாவலடியில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது என்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தண்ணிக்கு வரிசையில் நிற்கினோம், அந்த விஷயத்தை பார்க்குறீங்க. நல்ல தண்ணி எடுப்பதற்கு வரிசையில் நிற்பினோம். அதே மாதிரியாக இங்கே ஒவ்வொரு தரப்பாலை விரித்து வச்சுருக்கீங்க. இந்த வெயில் போனதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு வருவினோம். தரப்பாலையும் விரித்து பேக்கை வச்சு தங்களோட இடத்த பிடிச்சிருவினோம். வெயில் போனதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஆறாமல் இருந்து கொள்ளுவினோம். அப்படியாகத்தான் நாங்களும் இப்படித்தான் செய்கிறது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். மரங்களுக்கு கீழே இடம் கிடைக்காதாக்கள் இப்படியான வெட்டையான பகுதியில் வெளியே கொண்ட இடங்களில் வந்து கொண்டு வந்து வச்சிருவினோம். வச்சுட்டு வெயில் தாழ்ந்தது வந்து வருவினோம். நீண்ட வரிசையில் உணவுக்கு ஒரு வரிசை நிற்கிது, இங்கால சாப்பாட்டுக்கு மணிக்கொண்டு தண்ணிக்கு ஒரு வரிசை நிற்கிது. எல்லாமே எந்த விதமான கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், குறை இல்லாமல் கிடைக்கும். ஆனால் இல்லை என்று சொல்லுக்கு வந்து இங்கே இடம் இல்லை, கிடைக்கும். வரிசையில் நின்று தாமதமாக இந்த இடத்துல நாங்கள் பல விஷயங்களை தான் நான் சொன்னேன், பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தண்ணிக்கெல்லாம் வரிசையில் நின்றுப்பாவாண்டா இல்லை, நான் அறிஞ்சு நான் எப்போவுமே அது அப்படி ஒரு இடத்துல நிற்கல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சமையல் நடந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு வந்து வரிசையில் நிற்கிறோம், சாப்பாட்டுக்கு வந்து வரிசையில் நின்று தான் முயன்றோம். இதெல்லாம் எல்லாருமே சமம். இங்கே நாங்கள் மட்டுமில்லை, இந்த இடத்துல வைத்தியரும் வரிசையிலாக நிற்கிறார், இன்ஜினியரும் வரிசையிலாக நிற்கிறார், ஆசிரியரும் வரிசையிலாக நிற்கிறார், பணம் படைத்தவரும் வரிசையிலாக நிற்கிறார், பணம் இல்லாதவரும் வரிசையிலாக நிற்கிறார். எல்லாருமே ஒரே வரிசையிலாக நிற்கிறோம். முருகனுடைய அடியவர்கள் என்ற அந்த ஒற்றை நாமத்தை தாங்கிய வண்ணம் முருகப்பெருமானை நோக்கி பயணிக்கிறோம் என்ற அந்த ஒரே கூட்டுக்கு கீழே அவர்களும் எல்லாருமே வரிசையில் என்று தான் வேண்டிக் நிற்கிறோம். இங்கே அவருக்கு முக்கியத்துவம் இவருக்கு முக்கியத்துவம் என்றெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒன்று என்ற இந்த ரீதியில் அந்த வரிசையிலும் கூட மிக அமைதியாக விட்டு கொடுப்போட ஒரு காத்திருப்போட மிக மெதுவாக அந்த வரிசைகளை நகர்ந்து அழகாக நாங்களும் இப்போ வரிசையில் வந்துட்டு இந்த இடத்துல சாப்பாடு வேண்டி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கொடுக்குறாங்கன்றது தெரியலை, ஆனால் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே. நாங்களும் சாப்பாட்டை வேண்டிக் கொண்டு இப்போ பயணத்தை தொடங்குகிறோம். வேண்டிட்டு போய் சும்மா வைக்கிறோம். நல்ல கடலைக்கறியும் வெங்காய சம்பலும் சோறும் அருமையாக இருக்கும். சாப்பாடு பசியில் சாப்பிடல இன்னும் அருமையாக இருக்கும். அப்படி அங்கே பாருங்க, தண்ணி வந்து கொண்டு இருக்குது. அந்த பவுசருக்கு லைனில் நிற்கிறதுக்கு பவுசரை பிடிச்சி கொண்டு அப்படியே ஓடி வரையணும் தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி. வரிசையில் முன்னுக்கு ரெண்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து. அப்படி எனக்கு அந்த யுத்த கால அனுபவங்களை வந்து நிறைய அனுபவம் வந்து அந்த காட்சியில் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னே கொண்டு வருது. அப்படி இங்கே ஒரு 3 கிணறு தான் இருக்குது, அந்த கிணத்துல நல்லி தண்ணி குளிக்கணும். இந்த நாவலடியில் இன்னும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. காணொலி நீண்டு கொண்டே போகிறபடியால் இத்தோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். நாவலடி தொடர்பாகவும் அடுத்த 4 நாள் பயணம் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.